கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மோகன்லால் இயக்கி நடித்து தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர்லேயே இப்போ வெளியாகிருக்கிற பரோஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் டிகாமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 400 வருஷமாக காத்துக்கிட்டு வர்ற ஒரு பூதம். அந்த பூதத்துடைய பேர் தான் பரோஸ். அதுதான் நம்ம கதாநாயகன். அந்த பூதத்தை பொறுத்தளவுக்கு இந்த அரசருடைய உண்மையான வாரிசுகள் யாராவது ஒருத்தர் எத்தனை தலைமுறையை கடந்து வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இந்த பொக்கிஷங்களை ப்ராப்பராக நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா தான் தனக்கு மோட்சம் அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குது அது. இப்போ கிட்டத்தட்ட 13 தலைமுறைகளை தாண்டி 13 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட நம்ம இந்த பொறுப்பை, அதாவது இந்த பொக்கிஷத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மோட்சம் கிடச்சிடும் அப்படின்னு அந்த பூதத்துக்கு தெரிய வரும்பொழுது இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மோகன்லால் எவ்வளவோ படங்கள் நடிச்சிட்டாப்புல, ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும். ரொம்ப இயல்பாக அந்த கதாபாத்திரத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் அவர். ஆனால் அவர் இயக்குன முதல் படம் இதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு ரிஸ்கான அட்டம்ப்ட்டு தான். ரொம்ப ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் அவங்க களத்தில் இறங்குவாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி செம சவுண்டாக ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி ட்ராமா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல மோகன்லால். குறிப்பாக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, அங்கங்கே ஒரு சில செட் ஒர்க்ஸ் இருக்குது, எல்லாமே அந்தளவுக்கு தத்ரூபமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஊடு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு அனிமேட்டட் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ஆகட்டும், இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு அண்டர் ஓஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு சாங்கே இருக்குது. அந்த சாங்கை அவர் கடைசியாக கன்சீவ் பண்ண விதமாகட்டும், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு அதை பண்ண விதமாகட்டும்னு சொல்லி சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அந்த டீமுமே அட்டகாசமாக அவங்கவுங்க சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சந்தோஷ் சிவனுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கன் கம்போசரான மார்க் கிலியன் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி வேறு லெவலில் இருக்குது. நான் சொன்னனே, கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ஃபேண்டசி ட்ராமா எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு, அந்த தரத்தில் வந்து ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும் தான் காரணம். அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. நம்ம லிடியன் நாதஸ்வரம் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 3 பாட்டை போட்டிருக்காரு. பாடல்களை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே பாட்டு தான். அவரே ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸ் வேறு கொடுத்துருக்காரு ஒரு பாட்டில். சரி, இது போக இந்த படத்தில் டிஐ டீமுடைய ஒர்க்கும் சரி, சவுண்ட் டிசைனிங் டீமும் சரி, அவங்களும் வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அட்டகாசமாக கொடுத்து தான் இந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி இதை நிறுத்தியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு மோகன்லால் சொல்லவே வேண்டாம். பட் அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்மளே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, நானே இயக்கி நானே ஹீரோ வேறு நடிக்கிறேன் அப்படின்னா இருக்கிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நமக்கே எழுதி நம்மளே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்படியெல்லாம் எந்த விஷயத்தையும் பண்ணாமல் அந்த பரஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அதை அவர் வழக்கம் போல் எப்படி நேச்சுரலாக பண்ணுவாரோ அந்த மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காரு மோகன்லால். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமே ஒரு 3 கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஒன்று அந்த பரோஸுடைய கதாபாத்திரம், இன்னொன்று இந்த ஊடுன்னு சொல்லி கூட ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போக இசபெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுடைய
கேரக்டர் ஒன்று வரும். அதை மாயா ராவ் வெஸ்ட் அவங்க அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இது 3 தான் முக்கியமான கதாபாத்திரம். இது போக இன்னொரு ஃபேமஸான ஒரு ஹீரோ இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில். அது யார் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அதுவும் ஒரு சின்ன ரோல் தான் அது. பட் அது அவர் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காப்புல அவருமே. ஸோ இப்படி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கதைக்களங்கள் எல்லாமே பொதுவாகவே ப்ரிடிக்டபிளாகத்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் 400 வருஷமாக ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை எப்படியாவது ஒப்படைச்சிடணும், அவங்ககிட்ட அந்த பொக்கிஷத்தை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பூதம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசிக்கே கொடுக்காமே பூதம் போகுது அப்படின்னா படத்தை முடிப்பாங்க? நமக்கு தெரியும் இல்லையா? இங்கிட்ட ஒரு கதாபாத்திரத்தை காமிச்சிட்டாங்க, அதை கொடுக்கறதுக்கு இந்த பக்கம் ஒரு பொண்ணுடைய கதாபாத்திரம் காமிச்சிட்டாங்க அப்படின்னாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி எப்படி அந்த பூதம் கடைசியாக அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற அந்த திரைக்கதை தான் படம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இது ஈஸியாக அடுத்தடுத்த சீன் இதாக தாங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதைக்களம் தான். ஆனால் திரைக்கதையில் இன்னுமே நிறையவங்க மெனக்கடல் பண்ணியிருக்கலாம், இன்னும் சுவாரஸ்யத்தை அங்கங்கே கூட்டியிருக்கலாம். ஈவன் காட்சிகள் ஒன்றொன்றையும் இவங்க கன்சீவ் பண்ண விதத்திலேயே லென்த்தாகத்தான் எடுத்து வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த கதை கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் அதுக்கு கொஞ்சம் மேலே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இதே கதையவே இன்னும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுத்திருந்தாங்க அப்படின்னாலே கத்திரி போடாமையே 1/4 மணி நேரத்துலேருந்து 20-25 நிமிஷம் இந்த படம் இன்னுமே கம்மியாக இருக்கும். இன்னும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக பெருசாக லேகிங் அங்கங்கே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துருக்கும். ஆனால் எல்லா காட்சிகளையும் லென்த்தாகவே இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இதனாலேயே படத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு இளையோன மாதிரி ஒரு லேகிங் அப்படிங்கிறது நமக்கு ஃபீலாகத்தான் செய்யுது பல இடங்களில். இதுபோக இந்த படத்தில் உண்மையாக அந்த பரோஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் சரி, அந்த இசபெல்லா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கும் சரி, இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பயங்கர எமோஷன்ஸாக கனெக்டை கொடுக்குற மாதிரி காட்சி அமைப்பில் சித்தரிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய கனெக்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் ஊடு அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் எப்படி ட்ராவல் பண்ணுச்சு, அந்த கேரக்டருக்கு கடைசியாக என்ன நடந்தது அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ட் கிடைக்குது பாருங்க. அது கூட இந்த பரோஸுக்கும் இசபெல்லாவுக்கும் இடையிலான அந்த காட்சி அமைப்பில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதை இன்னுமே பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இது எல்லாமே தாண்டி தமிழ் டப்பிங்கில் தான் இந்த படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடச்சிது. ஏன்னா டைம் ஸ்லாட் அப்படி தான் ஒத்து வந்துச்சு. இல்லாட்டினா ஈவினிங்க்கு தான் இங்கே நமக்கு மலையாளத்தில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாகவே இருந்தது. அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் தமிழ் டப்பிங்கே காலைல 10 மணி ஷோ போயிடுவோம் அப்படின்னு போயிட்டோம். தமிழ் டப்பிங் படம் தான். அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் போடக்கூடிய ஒரு காட்சி வேறு லாங்குவேஜில் பேசி அதுக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில் தான் போடப்படுது. தமிழ் டப்பிங் எங்கேயுமே நடுவில் யாருமே பேசலை. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆளுக இங்கிலீஷ் சப்டைட்டில் புரிஞ்சாது என்ன தான் பேசி தொழிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு கேட்கலாம். இங்கிலீஷும் தெரியாத நபர்கள் என்னென்னு புரிஞ்சுப்பாங்க அந்த 4-5 நிமிஷத்தை? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு நல்ல எஃபர்ட்டு, ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு இந்த படம். ஆனால் இவங்க காட்சிகளை லென்த்தாக கன்சீவ் பண்ணாமல் இன்னுமே திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே கூட ஒரு பெட்டரான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த பரோஸ். அடல்காரனை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நான் தமிழ் டப்பிங்கில் 3D வெர்ஷன் தான் பார்த்தேன். 3D வெர்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஆகா ஓகோன்னு சொல்கிறோமோ இல்லையோ, பட் 3D படம்னா எதுக்கு போகிறோமோ அந்த மாதிரி ஒரு சில சமாச்சாரங்கள் இந்த படத்துக்குள்ள நல்லாவே நீட்டாகவே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.